நம்ம கல்லு கடைக்கு வந்திருக்கோம். இது கண்டிப்பாக கல் குடிக்கணும்னு சொல்லி வரல, இவ்வளோ ஃபுட்டை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக நான் வந்தேன். நம்ம இப்போ திருவனந்தபுரம் பக்கத்தில் புஞ்சக்கரிங்கிற ஒரு கிராமத்தில் கல்லு ஷாப் நடத்திட்டு இருக்காங்களாம். கல்லு குடிக்க மட்டும் வரலங்க, இங்க வந்து நிறைய ஃபுட் ஐட்டம் இருக்கு. அந்த ஃபுட் ஐட்டத்தை எல்லாமே டேஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது, எல்லாமே ஃபேமிலியா வராங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் விசாரிச்சாதான் இங்க கல்லை விட அங்க உள்ள ஃபுட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லி சொல்லுதாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்றதுக்காகவே வந்து குடும்பமா வராங்க. நமக்கு தேவையான மீனை நம்மளே செலக்ட் பண்ண சொல்லி அந்த மீனையே நம்ம கண்ணு முன்னாடியே பொரிச்சு சூடா தராங்க. நல்லா மணக்க சூடான மீனை சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட் தான். அதுவும் இவங்க மசாலா தடவி ரொம்ப நேரம் ஊற வச்சிருக்கனால உப்பு உரப்பெல்லாம் நல்லா பிடிச்சி நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த மீன். கல்லு கடைக்கு வந்துட்டு கல்லு குடிக்காம போனா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சமா கல்லை குடிச்சிட்டு நிறைய ஃபுட்டு சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் உட்காந்துருக்கேன். இவ்வளோ ஃபுட்டை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக நான் வந்தேன். இருந்தாலும் இதை பார்த்துட்டு குடிக்காமல் இருக்க முடியல. தென்னங்கல் உடம்பு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. லைட்டாக குடிச்சு பார்த்துருக்கேன். இந்த கல் எனக்கு கொடுக்கச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மதுரைக்கல் அப்படின்னாங்க. மதுரைக்கல்னா என்னன்னா, காலையில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எடுக்கிற பியூரான ஃபர்ஸ்ட் உள்ள கல். நல்லா இருக்கு. புளிப்பு கொஞ்சம் இனிப்பு. ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையே படாது. கையை வச்சு சாப்பிட்டா தான் திருப்தியாக சாப்பிட முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் என்ன சாப்பிட போகிறோம் பாருங்க, பன்னிக்கறி. இந்த வாறு ஒன்று சதம் ஒன்று ரெண்டு சேர்த்து சாப்பிடும். அடா என்ன டேஸ்ட், சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக நானே சாப்பிட்டு முடிச்சுருவேன். ஆனால் இன்னும் இதெல்லாம் சாப்பிட நேரத்தில் கொஞ்சம் வச்சுட்டு பிறகு சாப்பிடுவேன். கப்பக்கிழங்கு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கப்பக்கிழங்குனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நல்லா இவ்வளோ சைடிஷ் கூட சேர்த்து சாப்பிட்றதுல சூப்பராக இருக்கும். இது என்ன தெரியுமா, இது வந்து போத்து, பீஃப் இல்லை போத்து, எருமை மாட்டுக்கு. கேரளாவில் இதுதான் ரொம்ப ஃபேமஸ். இந்த போத்துக்காகவே நான் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். போத்துக்கறிக்கும் கப்பக்கிழங்குக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். நல்லா இருக்கு. இந்த கறி வந்து போத்துனால என்னன்னு தெரியல, கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நார்மல் பீஃபுக்கும் போத்துக்கும் வித்தியாசம். போத்து வந்து கொஞ்சம் நரிச்சு தான் இருக்கும். ஆனால் வந்து அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே ஸ்பெஷலான ஐட்டம். என்னன்னு கேட்குங்களா, இது வந்து சிப்பியில் ஒரு வெரைட்டியா, சிப்பி நத்தை இருக்குல்ல, அது மாதிரி ஒரு வெரைட்டியா. இதை வந்து இங்கே கக்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, மோஸ்ட்லி இது அங்கே கிடைக்காது. இது எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊரில் சங்கு சதை சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இவங்களுடைய இது வந்து தேங்காய் பூ, தேங்காய் இதெல்லாம் வறுத்து போட்டுருக்காங்களா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நிறைய பெப்பர் போட்டுருக்காங்க. இந்த பெப்பரோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. அதனால என்னென்னா, சங்குச்சாதை வந்து ஒரு டேஸ்ட்டு. சிலவங்களுக்கு வந்து இந்த ஃபிஷ்ஷோட இது பிடிக்காது, மீனோட இது பிடிக்காது, அவங்களுக்கு இதை சாப்பிடலாம். இன்னொரு விஷயம் கூட சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து மெயின் டிஷ் இருக்குது பார்த்தீங்கன்னா, சைட் டிஷ் வந்து ஏகப்பட்டது இருக்காங்க. நம்ம அதை வாங்கின அந்த டேபிளே காணாது, அவ்வளோ இருக்குது. மெயின் டிஷ் வந்து இந்த கிழங்கு அப்பம், இங்கே அப்பம்னு சொல்லி சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர் ஸ்டைல் புரோட்டாவும் இருக்கிறது. இந்த மூணு தான் மெயினாக கிடைக்கிறது. இதுதான் மெயின் டிஷ்ஷு. இதுக்கு சைட் டிஷ் தான் அதிகமாக இருக்குது. மெயின் டிஷ்ஷு இவ்வளோ தான் இருக்குது. இது என்னடா வாழை இலையை வந்து மூடி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இது வேறு ஒன்றும் இல்லை, உள்ள மீன் தான் இருக்குது. நம்ம ஊர் விலை மீன் தான் இருக்குது. இது வந்து மீன் பொள்ளிச்சை தான். இது எப்படி இருக்குன்னு பார்த்துருமே திருப்பி. மீன் பொள்ளிச்சதுன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, மசாலா உள்ளே வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் வச்சு வாழை இலையை நல்லா பேக் பண்ணி கல்லில் வச்சு தவா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாங்க. அதான் மீன் பொள்ளிச்சது. அந்த மசாலாலாம் உள்ளே இருக்கிற பக்கத்தில் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது விலை மீன், நான் தான் எடுத்து கொடுத்த உள்ளே. புளிப்பு தூக்கலாக இருக்குது, உரப்பு உப்பு தூக்கலாக இருக்குது. நல்ல மீன் குழம்பு கட்டியாக வச்சு அந்த கட்டியான மீன் குழம்பு மேலே ஊற்றி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு குக் பண்ண மாதிரி இருக்குது ஒரு டேஸ்ட். டேம் ஃபிஷ்ஷு முழுசாக வாங்கி பொரித்து அவங்களே தராங்க. அவங்களே மசாலாலாம் தடவி வச்சுருக்காங்க. டேம் ஃபிஷ்ஷு முழுசாக பொரிச்சது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்குங்க.
நல்லா மசாலா நல்லா ஊற வச்சுருக்காங்க. ஊற வச்சனால அது டேம் ஃபிஷ் மாதிரியே தெரில, நம்ம சாதாரணமாக கடல் ஃபிஷ் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்குது. மசாலா நல்லா ஊறி இருக்கு, நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சிருக்காங்க. மீன் தலை போட்டு தனியாகவே குழம்பு வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம அது வாங்கலை, மீன் தலை பொரிச்சதுலேருந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை சாப்பிட்டு பார்ப்போம். அடிச்சு வச்சு கொஞ்சம் கூட மீன் தலைக்கு மேலே உள்ள சதை சூப்பராக இருக்கும். எல்லா மீனுக்கும் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக தலையை வந்து மீன் சாப்பிட்றதுல தலையில் உள்ள சதையை கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. கண்டிப்பாக இது வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஃபுட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, ப்ரைஸும் ரீசனபுளாக தான் இருக்குது. என்கிட்ட கேட்டால் இது வந்து மஸ்ட் ட்ரைன் தான் சொல்லுவேன்.